Hiii Friends, welcome to Vanshi cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சுவையான கரண்டி ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கரண்டி ஆம்லெட் வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட சேனல் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இந்த கரண்டி ஆம்லெட் வச்சு என்ன சாதம் சாப்பிட்டாலும் வேகமா சாதம் உள்ள இறங்கும். எவ்வளவு சாப்பாடு உள்ள இறங்குனே தெரியாது, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் அதிகமாக சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து உப்பு, முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்லெட்டில் நம்ம கொஞ்சம் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக மசாலா பவுடர் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அடுத்து 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சீரகத்தை பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு சீரகம் முட்டையில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகு சாப்பிட்றதுனால சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போது அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த பேன் இருக்கும், தாளிக்கிறதுக்காக வச்சுருப்போம். அதில் தான் இந்த கரண்டி ஆம்லேட் பண்ண போகிறோம். அப்போ தான் அழகாக கப் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பின்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதில் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்த பின்னாடி அடுத்த சைடு திருப்பி விடணும். மெதுவாக திருப்பி விடணும், இல்லாட்டி உடஞ்சிரும். நல்லா ஃபல்ஃபியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது அடுத்த சைடு திருப்பியாச்சு. 2 சைடும் நல்லா வெந்த பின்னாடி நம்ம முட்டையை எடுத்துடலாம். இதே மாதிரி வீட்டில் நம்ம எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு ஒவ்வொரு ஆம்லேட்டாக போட்டுக்கலாம். நம்மளோட சுவையான கரண்டி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.